ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 3ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகேங்களா. டேர்ம் 3ல ஒரு 4 லெசன்ஸ் இருக்கும். அதோடைய ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிஎன்டெட்டுக்காக பார்க்க போகிறோம். ஸோ 3 டேஸ் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்ததுனால, திவாலி ஒர்க்ஸ் மற்ற ஒர்க்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக போடலாம் ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இந்த மாதிரி டைப்பில் தான் கொஷின்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வரைக்கும் பாருங்கள். நம்ம டிஎன்டெட்டோடைய அந்த அகாடமி ப்ராசஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஜாயின் பண்ணுற விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டிஆர்பி யூஜி டிஆர்பிக்கான கிளாஸஸ் அதாவது கொஷின்ஸும் இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ முதல் அழகு யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த டாப்பிக்லேருந்து 25 கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. தஞ்சாவூரை கைப்பற்றியே அதனை தலைநகராக்கி சோழர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் ஓகேங்களா. ஸோ அந்த விஜயாலய சோழன் தான் பிற்காலத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த சோழ வம்சத்தை நிறுவுவார் ஓகேங்களா. சுலேட்டட் சோழாஸை நிறுவனவர் யார்? தஞ்சாவூரை கைப்பற்றி அதனை தலைநகராக்கி சோழர் யார்னா விஜயாலய சோழன். மதுரை கொண்டான் என்ற பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தக சோழன் தான். இங்கே இருக்கக்கூடிய தகவல் படி இந்த இடத்துல பரந்தக சோழன் இல்லை. அதனால இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராங் தான் ஓகேங்களா. ஸோ தவறான தகவல், முதலாம் பரந்தக சோழன் தான் மதுரை கொண்டான் பட்டம் பெற்றார். அவரை தோற்கடித்த ராஷ்டிரகூட அரசர் யாருன்னா 3ஆம் கிருஷ்ணன் ஓகேங்களா. யார்? அவர் தோற்கடித்த ராஷ்டிரகூட அரசர். இங்கே ராஷ்டிரகூடன் அது ஏன் வந்துச்சுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை கொண்டானுக்கு வந்துட்டு பரந்தக சோழன் இல்லைனா இந்த ஆன்சர் போடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் பரந்தக சோழன் வந்து யாரை தோற்கடிப்பார்னா ராஷ்டிரகூடருடைய அரசர் 3ஆம் கிருஷ்ணனை வந்து தோற்கடிப்பார். அதனால வந்துட்டு அவருக்கு அந்த பேரும் வரும் ஓகேங்களா. தஞ்சாவூரில் ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரா டெம்பிள்னு சொல்லணும் பார்த்தீங்களா. அந்த கோயிலை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் அவர்கள். யார்? பிரகதீஸ்வரா கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் அவர்கள். கங்கை சமவெளி வரை படையெடுத்து சென்று கங்கை கொண்டான் என்ற பட்டத்தை பெற்ற சோழ மன்னன் யார்? கங்கை சமவெளி வரை படையெடுத்து சென்று கங்கை கொண்டான் என்ற பட்டத்தை பெற்ற சோழ மன்னன் யார்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள். இந்த கேள்வி டிஆர்பியில் கூட ஓரளவுக்கு ஒரு இதுவாக தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5வது கேள்வி, முதலாம் ராஜேந்திரனால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சோழ பேரரசின் தலைநகரம் என கங்கை கொண்ட சோழபுரம். ஏன் அப்படின்னா முதலே பார்த்துருப்போம். இந்த முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா கங்கை வரைக்குமே போயிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த வம்சத்தோடைய விரிவாக்கம் அதாவது டெஷரிஸில் வந்து விரிவாக்கம் பண்ணுவார். அவ்வளோ தூரம் ஆட்சிகளை பிடிப்பார். கடற்படையிலையும் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ அந்த கங்கை கொண்டு வரைக்கும் அவருடைய ஆட்சி விரிவாக்கம் பண்ணுவார். அதனால் கங்கை கொண்ட சோழன் பேரும் வரும். அந்த இடத்த பிடிச்சதுனால அந்த இடத்துல கங்கை கொண்ட சோழபுரத்தில் தலைநகரமாகவும் புதுசாக மாற்றுவார். யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள். 6வது கேள்வி, சோழர்களின் நிர்வாகத்தில் கிராம அளவில் செயல்பட்ட அதிகாரிகளுக்கு குறிக்கும் சொல்லுது ஓகேங்களா. ஸோ கிராமம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய அந்த இதில் ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. கிராமிக்கா அல்ல கிராமத்தியா. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. கிராமம், கிராமிக்கா, கிராமத்தியா அப்படி தான் சொல்லுவாங்க. 7வது கேள்வி, தமிழ்ச்சங்கத்தை ஆதரித்தவர் என புகழ் பாடுபவர்கள் யாருன்னா பாண்டியர்கள் ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு கடைச்சங்கம் முதல் சங்கம் எல்லாமே பாண்டியர்களுடைய காலத்தில் நடக்கும். மார்க்கோ போலோ எந்த பேரரசி செல்வ செழிப்பு மிக்க உலகிலே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறினான்னா பாண்டிய பேரரசா. ஏன்னா மார்க்கோ போலோ என்ன பண்ணால் ஜடையவர்மன் அவரோட பீரியடில் வருவான்னு சொன்னோன்னா, ஸோ அதுக்கப்புறம் காயல்பட்டினத்தில் சந்திப்பாங்க அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த பாண்டியர்களுடைய இடத்துல வந்ததுனால தான் செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்கள் ஆட்சி பண்ண பகுதியை சொல்லியிருப்பார். யாரா? மார்க்கோ போலர் அவர்கள். 9வது கேள்வி, முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேபி கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிம்பிள்ஸ் வந்து எந்த இயரில் கொடுத்தாங்க, இப்போ வந்து நாலந்தாக்கு எப்போ கொடுத்தாங்க, இல்லை தாஜ்மஹாலுக்கு எப்போ கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஹெரிட்டேஜ் சிம்பிள்ஸ்லாம் எப்போ கொடுத்தாங்க, எப்போ வந்துட்டு பாரம்பரிய சின்னமாக அங்கீகரித்தாங்க அப்படின்ற கேள்விகள் வரும். அந்த மாதிரி பிரகதீஸ்வரர் கோயில் அதாவது ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் வந்து 1987களிலே யுனெஸ்கோட உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ 1987. 10வது கேள்வி, சோழர் காலத்திய உள்ளாட்சி நிர்வாகத்தை விரிவாக விவரிக்கும் கல்வெட்டு எது? உங்களுக்கே தெரியும், உத்திரமேரூர் கல்வெட்டு பரந்தக சோழனை பற்றியும் குறிப்பிட்டிருக்கும். அந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, குடவோலை சிஸ்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பெரியவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கான சில தகுதிகள்லாம் இருக்கும். என்ன தகுதிகள் அப்படின்னா, அவங்க நிலம் வைத்து கொண்டிருக்க வேண்டும், எல்லா கல்விகளையும் கற்றிருக்க வேண்டும், கல்வி ஒழுக்கத்திலும் சிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் வைப்பாங்க. இப்போ எப்படி வந்து சீஃப் மினிஸ்டருக்கு வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, முதல் குடிமகன், அவருக்கு வந்து இந்த சொத்து இருக்கணும், அவர் வந்து எந்த அரசு வேலையிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை நம்ம
நம்மளுக்கு எப்படி இப்போ சில கோட்பாடுகள் இருக்கோ, அந்த மாரி அந்த காலத்துலயும் இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்துல இருந்தத நம்ம இப்ப வந்து பின்பற்றணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அந்த குடவோலை சிஸ்டம்ல அந்த மாரி 5 பேர் வந்து கிராம தலைவனா வந்துட்டு ஒரு பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பதவிக்கு நிக்கிறாங்க. அந்த 5 பேர் நிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சின்ன குழந்தை சிறுவரோ, சிறுமியோ கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த 5 சீட்ல ஏதாவது ஒண்ணு எடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த பானை இருக்கும். அந்த பானைக்குள்ள அந்த 5 சீட்ட போட்டு, இல்ல 5 சீட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓலைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஓலைச்சுவடிகள் இல்லைனா பனை ஓலையில வந்து எழுதியிருப்பாங்க. அதில வந்து யார் வந்து அந்த குழந்தை வந்து எடுக்குதோ, அவங்க தான் வந்து கிராம தலைவரா அறிவிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தான் குடவோலை சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது கேள்வி. பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்ன? கூன் பாண்டியனுடைய உண்மையான பெயர் நின்ற சிறு நெடுமாறன். ஓகேங்களா? ஸோ கூன் நின்ற எதிர்மறையே அவர் தான், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது கேள்வி. இடைக்கால சோழர்களின் மிக சிறந்த கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்கும் கோயில் என? தஞ்சை பெரிய கோயில். ஓகேங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 13வது கேள்வி. சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு பெற்ற நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? எனது வரி விலக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வரி விலக்கு பிரம்மதேயம். ஓகேங்களா? ஸோ பிராமணர்கள் பிரம்மதேயம் என்னது அப்படின்னு பார்த்தா அவங்க வாங்கிக்கின நிலம், அதாவது சோழர்கள் வந்து அந்த பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம் தான் வந்து பிரம்மதேயம். அது பிராமணர்கள் பெற்றார்கள் பற்றியா, அது பேர் தான் இது. ஓகேங்களா? 14வது கொஷின். கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தை பெற்ற சோழ மன்னனான ராஜேந்திரன் சோழன் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. யாரு? கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தை பெற்றவர் ராஜேந்திர சோழன் அவர்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்கிப் பண்ணாதீங்க. சோழர்களின் நிர்வாகத்தில் கிராம சபையின் செயல்பாட்டிற்கு காரணமாக இருந்த முக்கிய சபை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரியம். எனது சோழர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குரிய கிராம சபையுடைய செக்ரட்டரியேட், அதாவது செயல்பாட்டிற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரியம் அப்படின்றது தான் முக்கியமான சபையுடைய இது. ஓகேங்களா? ஸோ 16வது கேள்வி. பாண்டியர் ஆட்சியின் தலைமைச் செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டியருடைய ஆட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதில் தலைமை செயலகம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஹெட் செக்ரட்டரியேட்டோட எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குளித்தலுக்கு புகழ்பெற்ற பாண்டியர்களின் துறைமுகம் எதுனா கொர்க்கை. உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஏன்னா காவேரி பூப்பட்டினம் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு வரும். ஸோ மாமல்லபுரம் வந்து பல்லவர்களுக்கு வரும். ஸோ கொர்க்கை அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சோழர் காலத்தில் வரி வசூலை மேற்பார்வையிட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஓகேங்களா? ஓகே. என்னென்ன அழைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழருடைய காலத்தில், கன்ஃபியூஸ் வேண்டாம், சோழர்கள். ஓகே. சோழர்கள், நாட் பாண்டியர்கள், பல்லவர்கள். சோழர்களுடைய காலத்தில் வரி வசூல், ரெவென்யூ சொல்லுவோம், திவான் அப்படின்னு சொல்லுவோம், கலெக்டிவ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு டிஆர்பியில் படிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி சோழருடைய காலத்தில் வரி வசூல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை மேற்பார்வையிடுறவங்க, வரி வசூலிக்கிறவங்கள அந்த திவானை பார்வையிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேற்பார்வையாளர்களுடைய அதிகாரிகள் எவ்வாறு அழைத்தாங்கன்னா உடையார் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த உடையாருடைய பொருள் என்ன அப்படின்னு பாருங்க. உடையார் அப்படின்னா நிலைக்கீழார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கிழார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிராசுதான் நிலக்கிழார் அப்படின்ற பேர்லாம், வழக்கு பேர்லாம் நிறைய வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கும். உங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் கூட கேட்டு பாருங்கள். இதில் வந்துட்டு இப்போவுமே வந்து சில இடங்களில் சில கிராமங்களில் இருக்கும். ஸோ வரி வசூல் வந்து செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்கள கவனித்து நாடுவகை செய்கிறவர்கள், அவங்கள புறவு வரி திணைக்களம் போன்றோர் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டதால் சோழ அதிகாரிகள் பொதுவாக உடையார் அல்லது உள்ளூர் நிர்வாகிகளோ வருவார்கள். வினாவின் நோக்கம் தெரியாதால் உள்ளூர் நிர்வாகத்தின் ஒரு பகுதி உடையார் என வைத்துக்கொள்ளலாம். ஸோ நேரத்தில் உடையார் வரலாம், நிலக்கிடார் வரலாம். ஓகேங்களா? இது வந்து புறவு வரினா வந்துட்டு வெளியில் வாங்கக்கூடிய வரியாகலாம், உள்ளூர் வரியாகலாம். இது இந்த மாதிரி வரிகளையும் இவங்க கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியர்களின் தலைநகரம் எதுனா மதுரை. 20வது கேள்வி. பாண்டியர் காலத்தில் வணிகர்கள் தங்களுடைய பண்டங்களை பண்டமாற்று, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம், எக்கனாமிக்கலாக செய்ய பயன்படுத்த நாணயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசுன்னு சொல்லுவாங்க. அந்த காசு அப்படின்றதுல இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்காசுன்னு வரலாம். அந்த பொற்காசு வந்து கழஞ்சி மாடை அப்படின்னு சொல்லலாம். பொது நாணயமாக பொதுவாக நாணயம் அப்படின்னு நம்ம வந்து காசுன்னு கேட்கலாம். ஸோ வந்து டேரெக்டாக அப்படி கேட்டாங்கன்னா காசு இல்லை, நம்ம பாண்டியர்கள் சோழர்கள் குறிப்பிட்டு யாராவது சொல்லி நம்ம டீகோட் பண்ணி கேட்டாங்கன்னா கழஞ்சி அப்படின்றது இல்லை மாடை அப்படின்றதும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோழர் காலத்தில் கோயில்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேவதானம். ஓகேங்களா? தேவனுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம், பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். ஓகேங்களா? 22வது கேள்வி. சோழர்களின் கடற்படை யாருடைய ஆட்சி காலத்தில் மிகவும் வலிமை பெற்றன? முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கங்கை வரைக்கும் கொண்டு வெற்றி பெற்றதான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இடத்துல கேபிட்டலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். கடற்படையிலும் ஸ்ட்ராங்காக இருப்பார். சிலோன் வரைக்குமே போய் ஆட்சி புரிஞ்சிருப்பார். யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள். அதே போல் முதலாம் ராஜராஜன் அவர்களும் முதலாம் ராஜேந்திரன் அவர்களும் தான் கடற்படை இதில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. 23வது கேள்வி.
பாண்டிய மன்னன் 2ஆம் மாரவர்ம குலசேகரன் காலத்தில் யாத்ரீகராக வந்து பாண்டிய நாட்டின் செல்வ வளத்தை எழுதியவரான மார்க்கோ போலோ. நான் ஃபர்ஸ்டே சொல்லுவேன் பார்த்தீங்களா, இந்த செல்வங்களா வந்து நிறைந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி எது, செல்வம் செழிந்த பகுதி அப்படின்னு மார்க்கோ போலோ அவர்கள் பாண்டியனுடைய நாட்டை சொல்வார்கள். அதே போல பாண்டிய மன்னனாகிய 2ஆம் மாரவர்மன் குலசேகரனை மீட் பண்ணியிருப்பார். அவருடைய காலத்தில் தான் மார்க்கோ போலோ வந்திருப்பாரு. ஜாடவர்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஜடவர்மன் சொல்லுவாங்க. அந்த சடைவர்மனையும் வந்துட்டு காழ்பட்டினத்தில் மீட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த கேள்விகள் வந்து யாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்க, யாருடைய காலத்தில் வந்தார், என்ன சொல்லியிருக்காரு மார்க்கோ போலோ, இந்த மாதிரி சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. 24வது கேள்வி. சோழர் காலத்தில் வேளாண் நிலத்தின் உற்பத்தியில் அரசுக்கு செலுத்தப்பட்ட முக்கிய வரி என காணிக்கடன் சொல்லுவாங்க. எனது நிலவரி தான் காணிக்கடன் சொல்லுவாங்க. யாருடைய காலத்துல கேள்விகள் வந்ததுன்னா சோழர் காலத்தில். ஓகேங்களா. சோழருடைய காலத்தில் அக்ரிகல்ச்சருக்கு, அதாவது வேளாண் நிலத்தோடைய உற்பத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த உற்பத்திக்கு வந்து அரசுக்கு வந்து செலுத்தப்பட்ட ஒரு வரி தான் வந்துட்டு காணிக்கடன். இப்போ காணிக்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து காணிக்கடன், கடன்னா வந்து கடன் வாங்கி கொடுப்போம் பார்த்தீங்களா, அதான். ஸோ காணிக்கடன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நிலவரியா. ஸோ 25வது கேள்வி பாருங்க. முதலாம் ராஜேந்திர சோழனால் தோற்கடிக்கப்பட்டு 12 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்ட இலங்கை மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பாருங்க. மகாதேவா, மகிந்தான்சி, விக்ரமபாகு, பராக்கிரமபாகு. ஓகேங்களா. இவங்க எல்லாமே சிலோன் மன்னர்கள் தான். ஆனால் முதலாம் ராஜேந்திரனால், அவர் சிலோன் வரைக்கும் போய் படையெடுத்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த முதலாம் ராஜேந்திர சோழனால் தோற்கடிக்கப்பட்ட 12 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகளும் கேள்வியில் வரலாம், யாராலும் கேள்வியில் வரலாம். 12 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்ட இலங்கை மன்னர் மகிந்தா அவர்கள். ஓகேங்களா. யார்? மகிந்தா 5 அவர்கள். சரி, ஓகே. நான் சொன்ன மாதிரி இந்த 25 கொஷின்கள் வந்து யூனிட் 1ல இம்பார்ட்டண்டான கொஷின். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2, ஏதாவது 7th ஸ்டாண்டர்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யூனிட் 2ல் என்ன 3, ஓகேங்களா. டேர்ம் 3ல் யூனிட் 2 வந்து என்ன டாபிக்னா, த போஸ்ட் மௌரியன் இந்தியன். ஓகேங்களா. மௌரிய பேரரசுக்கு பிந்திய அரசியல் நிலவரம். ஓகேங்களா. ஸோ மௌரிய பேரரசுடைய கடைசி ஆட்சியாளரான பிரக்ரத்தர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அசோகர் ஆகட்டும், பிந்துசாரர், சமுத்திரகுப்தர், இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னா பிரகத்ரர். ஓகேங்களா. பிரகத்ராதரை அரசியல் கொலை செய்து மகதத்தில் சுங்க பேரரசின் புஷ்யமித்திரன் சுங்கன். ஸோ அவருடைய பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சுங்கன் அப்படின்றத, சுங்க டைனசிட்டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. யார்? பிரகத்ரதரை அரசியல் கொலை செய்து, அதாவது பொலிட்டிக்கலாக ரீதியாக கொலை செய்து அவர் வந்து ஆட்சிக்கு வருவார். யாருன்னா சுங்க வம்சத்தை ஸ்டார்ட் பண்ண புஷ்யமித்ர சுங்கர் அவர்கள். 3வது கேள்வி பாருங்கள். சுங்க வம்சத்தின் கடைசி அரசர். இதுக்கு நான் ஷார்ட் கோட் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி வந்துட்டு விபூதி அடித்து கொலை பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் ஆகுங்க வந்துட்டு நீங்கள் புஷ்யமித்ர சுங்கர் வந்தாரோ, அதே மாதிரி தேவன் வந்து விபூதி அடிச்சிட்டாரு, அதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஷார்ட் கட்டாக சொல்லியிருப்பேன். தேவபூதி அப்படின்றத சுங்க வம்சத்துடைய கடைசி அரசர். முதல் அரசர் யார், கடைசி அரசர் யார், சிறந்த அரசர் யார், இது மூணுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேள்விகள் வர நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. மௌரிய பேரரசுக்கு பிறகு வடமேற்கு இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திய முதல் வெளிநாட்டவர் யார்? ஸோ பாருங்கள், 12வது கேள்வி என்ன, மௌரிய பேரரசுக்கு பிறகு வடமேற்கு இந்தியாவில், எந்த இந்தியாவில், வடமேற்கு இந்தியாவில் ஆதிக்கம், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்திய முதல் வெளிநாட்டவர் யார்? ஏன்னா எக்ஸாக்டாக பாருங்கள், வடமேற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள் அவர்கள் வருவாங்க. ஓகேங்களா. யார்? இந்தோ கிரேக்கர்கள். இந்தோ கிரேக்கர்கள் அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவையான மிலிந்தன் சொல்லலாம், இல்லை மினாண்டர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மினாண்டர்னு கொடுத்தா மினாண்டர், மிலிந்தன் கொடுத்தா மிலிந்தர். ஸோ நீங்கள் கேள்விகள் கேட்கும் போது என்னடா மினாண்டர் கொடுக்கவே இல்லை, மிலிந்தன் மட்டும் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்தோ கிரேக்கர்கள் வந்தால் மினா, மிலி ரெண்டுமே வரலாம். மினாண்டர் குறித்த தகவல்களை தரும் புத்த மத நூல் எது? ஓகேங்களா. மிலிந்த பன்கா. ஸோ கனெக்ட் ஆகுதுங்களா, அப்போ மிலிந்த அப்படின்னு கனெக்ட் ஆகுதுங்களா. ஸோ மிலிந்த அப்படின்ற ஒரு வம்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அந்த முன்னாடி நம்ம பார்த்த இந்தோ கிரேக்கர்கள் வம்சத்தில் வந்து ரொம்ப மிலிந்த அப்படின்ற பேரை கொண்டு தான் புத்த மத நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, மிலிந்த பன்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினாண்டர் குறித்த தகவல்களை. மௌரிய பேரரசுக்கு பிறகு தென்னிந்தியாவில் வலிமை வாய்ந்த அரசாக திகழ்ந்தவர்கள் யாருன்னா சாதவாகனர்கள். அதே வடமேற்குன்னு கேட்டால் இந்தோ கிரேக்கர்கள், தென்னிந்தியா நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதவாகனர்கள். கன்ஃபியூஷன் தேவையில்லை இடத்துல. 8வது கேள்வி. சாதவாகன பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமுகா அவர்கள். எனது சாதவாகனர், அதாவது தென்னிந்தியாவில் மௌரியருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆன அந்த சாதவாகனர்களுடைய பேரரசை நிறுவியவர் சிமுகா அவர்கள். ஓகேங்களா. சாதவாகனர்களுடைய தலைநகரம் என்னென்னா பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு ஏதாவது பார்த்தாங்க சாதனையாளர்களை பார்த்தா பிரதாஷ்டானமாக விழுந்துருவாங்க. ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரதாஷ்டானம் இல்லைனா பைத்தான்.
ஸோ புகழ்பெற்ற கவிஞரும் காதா சப்தசதி என்ற பிரக்ருத நூலை எழுதியவர் யார்? இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற கவிஞர். இவர் வந்து காதா சப்தசதி அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கார். யாருன்னு கேட்டா ஹலா அவர்கள். ஓகே. ஹலோ நீங்க தான் எழுதுனீங்களா? அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஹலா அவர்கள் காதா சப்தசதி. ஸோ இந்த இடத்துல ஹலோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காதா சப்தசதி. ஓகேங்களா? சதி பத்தி வந்து ஒரு நூல் எழுதுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது கேள்வி. 2ஆம் நூற்றாண்டில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை மேற்கு இந்தியாவிலும் மத்திய இந்தியாவிலும் வலிமை பெற்று வழிநாட்ட வம்சத்தினரான சாகர்கள். ஓகேங்களா? யாரு? சாகர்கள். எங்கேயும் பாருங்க மேற்கு இந்தியாவிலையும். ஓகேங்களா? மேற்கு இந்தியாவிலும் சென்ட்ரல் இந்தியா. ஓகேங்களா? ஸோ வெஸ்ட்டும் சென்ட்ரல்லையும் வந்து வலிமை வாய்ந்தவர்கள். எந்த காலகட்டத்திலும் கேள்வி கேட்கலாம். கிமு 2லேருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சாகர்கள் இருக்காங்க. சாகர்களின் மிக சிறந்த ஆட்சியாளர்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ருத்ராமன் அவர்கள் தான். ஏன்னா இந்த இடத்துல காட்பீசியஸ் வாசுதேவர் அவர்கள் 2மே எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கருடைய காலகட்டம். அதாவது அந்த வம்சத்தில் வந்துருவாங்க. ஓகேங்களா? குஷான வம்சத்தில் வருவாங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எலிமினேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ருத்ரதாமன் அவர்கள் தான் வருவாங்க. ஏன்னா சாகர்களுடைய மிக சிறந்த ஆட்சியாளர் ருத்ரதாமன் அவர்கள். 13வது கேள்வி. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் பெரிய கல்வெட்டு எது? நல்லா பார்த்துக்கோங்க. மொத்த ஹோலாவே கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு கல்வெட்டு எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டில் மிகப்பெரிய கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத் பாறை கல்வெட்டு. இப்போ தான் படிச்சிருப்போம். சாகர்களுடைய வம்சத்தில் மிக 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 முக்கியமானவர்கள் யாருன்னா ருத்ரதாமன் அவர்கள். அவருடைய கல்வெட்டு தான் இந்த ஜுனாகத் பாறை கல்வெட்டு. இதுதான் மிக மிக பெரிய கல்வெட்டு. அதாவது மிக பெருசுன்றதை விட முதலில் எழுதப்பட்ட கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் நல்லா பண்ணிக்கோங்க. முதல்ல சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் பெரிய கல்வெட்டு எதுனா ஜுனாகத் பாறை கல்வெட்டு ருத்ரதாமனுடைய. பிற்காலத்தில் வந்து நிறைய எழுதியிருக்கலாம். கேள்விகள் இங்கே 3 கேள்விகள் அடர்ந்திருக்கு. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு முதல் கல்வெட்டுன்னு கேட்குற கேள்விகளும் முதல் பெரிய கல்வெட்டுன்னு கேட்கலாம். எந்த லாங்குவேஜில் ஜுனாகத் பாறை கல்வெட்டு வந்து பொறிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். அல்லது யாருடையதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? குஷான வம்சத்தினர் குஜோலா காட்பீசஸ் அவர்கள். அதுக்கப்புறம் கனிஷ்கர் மிக சிறந்தவர். வாசுதேவர் வந்துட்டு லாஸ்ட் வருவார். ஓகேங்களா? ஸோ இங்கே சொன்னால் புகழ்பெற்றவர் கனிஷ்கர். கனிஷ்கருடைய தலைநகரம் எதுனா புருஷபுரம் பேஷ்வார்னு சொல்லுவாங்க. ஏன்னா புருஷபுரம் பேஷ்வார். கனிஷ்கரால் தொடங்கப்பட்ட சகாப்தம் எதுனா சாக சகாப்தம் 78. ஓகேங்களா? கனிஷ்கர் எந்த புத்த மாநாட்டை கூட்டினார்னா 4ஆம் புத்த மாநாடு காஷ்மீரில் இவர் தான் கூட்டுவார். ஓகேங்களா? கனிஷ்கர் காலத்தில் புத்த மதம் எத்தனை பிரிவுகள்? இவருடைய காலத்தில் புத்த மதம் 2ஆ பிரிவு ஹீனயானம் மற்றும் மகாயானம். இந்த கேள்விகளும் கேட்கலாம். யாருடைய காலத்தில் ஹீனயானம் மகாயானம் என்று புத்த பிரிவு 2ஆக பிரிந்ததுன்னு கேட்கலாம். அல்லது 2வது எப்படி கேட்பாங்கன்னா எந்த மாநாட்டில் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிஷ்கருடைய காலத்தில் புத்த மாநாடு நடக்குது. 4வது புத்த மாநாடு காஷ்மீரில் நடத்துகிறாரு. அந்த காஷ்மீர் நடத்தக்கூடிய 4வது புத்த மாநாட்டில் தான் இந்த புத்தம் வந்து 2ஆ பிரியுது. ஹீனயானம் மற்றும் மகாயானமாக பிரியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த 20வது கேள்வி பாருங்கள். மருத்துவர் சராகர் யாருடைய அரசவை சேர்ந்தவர்? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. சராகர் அப்படின்னு ஒரு மருத்துவர் இருப்பார். இந்த மருத்துவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் இல்லை வந்துட்டு எந்த அரசவை சார்ந்தவர்னா கனிஷ்கரோட அரசவை சார்ந்தவர். இதுவும் தெரிஞ்சிருக்கும். காந்தார கலை வந்து மிக புகழ்பெற்ற பள்ளிகள் வந்து எந்த இடத்துல ரொம்ப செழித்து வருகின்றன குஷானர்களுடைய காலத்தில், எஸ்பெஷலி கனிஷ்கருடைய காலகட்டத்தில். 22வது கேள்வி. இந்தோ கிரேக்கர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயங்களின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசர்களின் உருவாக்கம் மற்றும் பெயர்கள் பொறிக்கப்பட்டவை. எங்கே? இந்தோ கிரேக்கர்கள். நம்ம இந்த கொஸ்டின் எங்கே படித்தோம்? மௌரியருக்கு அப்புறம் வடமேற்கு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க இந்தோ கிரேக்கர்கள். தென்னிந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணவங்க சாதவாகனர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இந்தோ கிரேக்கர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயத்தில் என்ன சிறப்பு அம்சம்னா அரசர்களுடைய உருவங்கள் இருந்திருக்கு, பெயர்களும் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பின்னாடி நம்ம நியூமிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டடி ஆஃப் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காயின் காசுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி படிக்கிறது தான் நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது படிப்பு வந்து சில இடங்களில் தான் இருக்குது. அதை வந்து படிச்சிங்கன்னா காயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட பேரை வச்சு அவங்க எப்படி இருந்திருக்காங்க, இப்போ செம்பு காயினா வெள்ளி காயினா அவங்களுடைய எக்கனாமிக் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? 23வது கேள்வி. சாதவாகனர்கள் காலத்தில் வர்த்தக குழுக்களுக்கு என்ன பெயர்னா நிகமம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? வணிக சங்கமம், மகாசங்கம், நிகமம், கிராமிக்கான்னு கேட்டால் நிகமம். ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல நின்று பண்ண மாட்டாங்க. ஸோ போயிட்டே இருப்பாங்க. வணிகம் செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நிகமம்னு நமக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் 24வது கேள்வி அஸ்வகோஷை நான் டீகோட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. கனிஷ்கர் அரசவை அறிஞர் அஸ்வகோஷர் எழுதிய புத்த சரிதம் நூல் இது. ஸோ மிலிந்த பன்கா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். யாருக்கு வரும்? மினாண்டருக்கு வருமா? ஸோ அவங்களுடைய அந்த அரசியலுக்கு ஸோ அது வராது. அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது புத்த சரிதம். ஸோ ஜாதக கதைகள் அப்படின்றது புத்தருடைய நூல்கள் அப்படிலாம் ஒன்று, ஓகேங்களா? சுயசரிதை சரிதைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஏன்னா ஜாதக கதைகள் புத்தரை பற்றி எழுதினது. அப்போ புத்த சரிதை எழுதினவர் அஸ்வகோஷர் அவர்கள், ஓகேங்களா? 25வது கேள்வி மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் வட இந்தியாவில் தோன்றிய சிறிய உள்நாட்டு அரச வம்சங்களின் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்கள். ஓகே, யாரு? மௌரிய பேரரசுக்கு வீழ்ச்சிக்கு பின் வட இந்தியாவில், இந்த பாருங்க இந்த கேள்வி 4 டைம் வந்திருக்கு, ஏன்னா வேற வேற மாதிரி. மௌரிய பேரரசுக்கு பின்னாடி வட மேற்கு பகுதிகள்னு ஒரு கேள்வி வந்துச்சு, ஓகேங்களா? இண்டோ கிரேக்கர்கள். தென்னிந்தியான்னு ஒரு கேள்வி வந்துச்சு, யாரு? சாதவாகனர்கள் பற்றி படிப்போம். அதே மாதிரி சாகர்கள் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் வட இந்தியாவிலும் சென்ட்ரல்லையும் சாகர்கள் வருவாங்க. இந்த இடத்துல வட இந்தியாவில் மட்டும் வீழ்ச்சிக்கு பின், ஓகேங்களா? அப்போ சென்ட்ரல் இந்தியான்னு வராமல் வட இந்தியான்னு வந்து கன்வர்கள், ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள். நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், ஓகேங்களா? வடமேற்கா தெற்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ பேரரசர் காலம் குப்தர் மற்றும் வர்த்தனர்லாம் வந்து நம்ம லேட்டரில் பார்க்கலாம். இந்த 50 கொஷின்ஸில் கண்டிப்பாக ஒரு 1-2 கொஷின்ஸ் இதே மாதிரி கிளிக் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டிஎன் டெட்டில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நம்பர் தான் 18407 இது முடிச்சுட்டு நம்ம ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே 2-3 ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். எக்கனாமிக்ஸும் பார்க்கலாம், சிவிக்ஸும் பார்க்கலாம், ஜாக்ரஃபி பார்க்கலாம். ஏன்னா 60 மார்க் என்னும்போது மேபி வந்து 20 கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஹெவியாக அதிகமாக வரும், ஓகேங்களா? மற்ற லாங்குவேஜ் மற்ற எப்படி சொல்கிறது, மற்ற சப்ஜெக்ட்ஸை தாண்டி ஜாக்ரஃபியோ சிவிக்ஸோ இப்போ எக்கனாமிக்ஸோ எடுத்திங்கன்னா பொருளியல் பொறுத்த வரைக்கும் 1 லெசன் வரும், சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 வரும், ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் 2 வரும். ஆனால் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 4 லெசன் கொடுத்துருப்பாங்க ஒரு டேர்ம் பொறுத்திங்கன்னா. ஆனால் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் மற்ற ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கட்டும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-8 மொத்தமாக டேர்மாக எடுத்திங்கன்னா ஒரு 12 to ஒரு 15 டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். ஜாக்ரஃபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் கவர் ஆகும். எக்கனாமிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4, சிவிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 கவர் ஆகும். ஸோ வந்து மேபி இப்படி கொஷின்ஸ்க்கு என்னோட தாட்டில் சொல்கிறேன், மேபி இப்படி கொஷின்ஸ் கேட்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி கேட்பாங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா ப்ளூ பிரிண்ட் படி நமக்கு எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கொஷின்ஸ் கேட்டிருக்கணும் டிஆர்பி பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க அதை அப்படி கேட்கல. நான் உங்களுக்கு அது தனியாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா வந்து சிலதில் 16, சிலதில் 11, சிலதில் 8 மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்பயும் மாற்றி கேட்கலாம். ஸோ சேமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜாக்ரஃபி, சிவிக்ஸ், பாலிட்டியும் சேமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நன்றி எஸ்பிரன்ஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஜாக்ரஃபி நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம். நன்றி, தேங்க்யூ எஸ்பிரன்ஸ். உங்களுக்கு யூஜி டிஆர்பியோ காலேஜ் டிஆர்பியோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன்.